அன்பார்ந்த தமிழ்நாடு மணலாரி உரிமையாளர் சம்மேளனத்தினுடைய நிர்வாகிகள், லாரி உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள், தமிழ்நாடு மணலாரி உரிமையாளர் சம்மேளனத்துடன் இணைந்து பல ஆண்டுகளாக பயணிக்கின்ற அனைத்து மணலாரி உரிமையாளர் சொந்தங்களுக்கும் செல்லராஜாமணியின் அன்பு வணக்கம். அன்பு சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு வேண்டுகோள். இன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக கனிமங்களை எடுத்துச் செல்கின்ற லாரிகளுக்கு உரிய பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவுகிறது என்பது அனைவரும் அறிந்த உண்மை. தற்சமயம் 12/9/2023 அன்று தமிழகம் முழுவதும் நடைபெற்று வந்த அனைத்து அரசு மணல் குவாரிகளிலும் முறைகேடாக அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் மணல் அள்ளி விற்பனை செய்துள்ளதாக அமலாக்கத்துறை இடி குவாரிகளை சோதனை செய்து வழக்கு பதிவு செய்து முதல் படிப்படியாக அனைத்து குவாரிகளுடைய இயக்கம் நிறுத்தப்பட்டு கடந்த 14 மாதங்களாக தமிழகம் முழுவதும் ஒட்டுமொத்தமாக மணல் குவாரிகள் இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்பதை அனைவரும் அறிந்த உண்மை. மணல் குவாரி இல்லாதால் பல லாரி உரிமையாளர்கள் லாரியை இயக்க முடியாமல், லாரிகளுக்கு இன்சூரன்ஸ் கட்ட முடியாமல், டாக்ஸ் கட்ட முடியாமல் பல்வேறு சிரமங்களை சந்தித்து பல லாரி உரிமையாளர்கள் நிதி நிறுவனங்களில் வாங்கிய கடனை திருப்பிச் செலுத்த முடியாமல் நிதி நிறுவனங்கள் கொடுக்கின்ற தொல்லைகளை தாங்கிக் கொண்டு வாகனங்களை பறிமுதல் செய்து வருகிறார்கள். இவை அனைத்தையும் தாங்கிக் கொண்டு பெருத்த சிரமத்துடன் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். மேலும் ஒரு சில பகுதிகளில் மணல் குவாரி இல்லாதால் கிரஷர்களிலிருந்து எம்சாண்ட், ஜல்லி, பீசாண்ட் ஆகியவற்றை எடுத்து வந்து விற்பனை செய்து வருகிறார்கள். குறிப்பாக கிரஷர்களிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் எம்சாண்ட், பீசாண்ட், ஜல்லி ஆகிய கனிமங்களை தங்களுடைய லாரிகளில் முறையாக நிறுவனத்திடம், கிரஷர் உரிமையாளரிடம் உரிய பணத்தை செலுத்திவிட்டு கிரஷர் உரிமையாளர்களால் வழங்கக்கூடிய ஜிஎஸ்டி பில்லுடன் கனிமங்களை எடுத்து வருகின்ற லாரியை சில மாவட்டங்களில், குறிப்பாக அதிகமாக தஞ்சாவூர் மாவட்டங்களில், ஏனைய மாவட்டங்களில் ஒரு சில மாவட்டங்களில், அனைத்து மாவட்டங்களிலும் நான் சொல்ல விரும்பவில்லை, டிரான்சிட் பாஸ் இல்லை என்று லாரிகளை பிடித்து எம்சாண்ட், பீசாண்ட், ஜல்லி திருடி வருவதாக காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு லாரி உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கிறார்கள். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். குறிப்பாக கடந்த 24/11/2024 அன்று கும்பகோணம் வட்டம் கல்லூரை சேர்ந்த ராமலிங்கம் என்பதற்கு சொந்தமான லாரிகளில் பெரம்பலூரில் இருந்து எம்சாண்ட் ஏற்றி வந்த லாரியை முறையாக கிரஷர் வழங்கப்பட்ட ஜிஎஸ்டி பில்லுடன் எம்சாண்ட் ஏற்றி வந்த லாரியை அங்கு இருக்கின்ற கனிமவளத்துறை அதிகாரிகள் வாகன சோதனை செய்து ஜிஎஸ்டி பில் மட்டும் இருக்கிறது, டிரான்சிட் பாஸ் இல்லை என்று காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டு அன்றைய தினமே காவல் நிலைய குற்றையன் 608/303/2 PNS ஆக்ட் ரெட் வித் 21 மைன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ரெகுலேஷன் ஆக்டின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு ராமலிங்கமும் ஓட்டுநர் சுந்தரமும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். 29/11/2024 அன்று மேற்படி லாரியினுடைய ஓட்டுநர் சுந்தரம் அவர்களும் உரிமையாளர் ராமலிங்கம் அவர்களும் நீதிமன்றத்தால் ஜாமீனில் பிணையில் வரப்பட்டு திருச்சி கண்டோன்மெண்ட் காவல் நிலையத்தில் இதுவரை நிபந்தனை ஜாமீனில் கையெழுத்து விட்டு வருகிறார்கள். அதுபோல் 28/11/2024 அன்று தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திருவாரூர் வெங்கடாச்சலம் என்பவருக்கு சொந்தமான டிப்பர் TN 50 J7643 திருப்பூர் மாவட்டத்தில் பாலாஜி கிரஷர் இருந்து முறையாக அனுமதியுடன் எம்சாண்ட் ஏற்றி வந்த லாரியை கனிமவளத்துறை அதிகாரிகள் தஞ்சை பல்கலைக்கழக அருகே வாகன சோதனை செய்து டிரான்சிட் பாஸ் இல்லை என்று அந்த லாரியை காவல் நிலையத்தில் ஒப்படைத்து குற்றையன் 581 பிரிவு 303/2
PNS ஆக்ட் ரெட் வித் 21, மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1957 கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஓட்டுநர் மோகன்தாஸ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். மேலும் கடந்த 4/12/2024 அன்று திருவாரூரை சேர்ந்த தினேஷ்குமார் என்பவருக்கு சொந்தமான TN 88W2728 என்ற பதிவெண் கொண்ட லாரியில் பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து முறையாக கல்குவாரி கிரசர் வழங்கப்பட்ட GST பில்லுடன் ஜல்லி ஏற்றி வந்த லாரியையும் மற்றும் அதே தினம் கரூர் கிரசரில் இருந்து TN 47Q9393, TN 47AR 6536, TN 88K8893 என்ற லாரிகளில் முறையாக GST பில்லுடன் எம்சாண்ட் ஏற்றி வந்த லாரியை கனிமவளத்துறை அதிகாரிகள் GST பில் இருந்தும் டிரான்சிட் பாஸ் இல்லை என்று லாரிகளை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் பிறகு கடந்த 9/12/2024 அன்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் இயங்கும் KPR ப்ளூ மெட்டல்ஸ் கிரசரிலிருந்து முறையாக பணம் செலுத்தி GST பில்லுடன் ஒயிட் எம்சாண்ட் ஏற்றி வந்த லாரியை கனிமவளத்துறை அதிகாரிகள் பிடித்து ஒயிட் எம்சாண்டுடன் மணல் கலந்திருப்பதாக தமிழ் பல்கலைக்கழக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து லாரி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஒயிட் எம்சாண்ட் ஏற்றிட்டு வந்த லாரிக்கும் மைன்ஸ் ஏடிட்ட நாங்கள் அலைபேசி மூலம் பேசிய பொழுது ஒயிட் எம்சாண்டில் மணல் கலந்திருப்பதாக கூறினார். நான் அவரிடம் சொன்னேன், ஒயிட் எம்சாண்ட் முறையாக கிரசரிலிருந்து கொடுக்கப்பட்டது, அதில் மணல் இருந்தால் நீங்கள் சம்பந்தப்பட்ட கிரசர் நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், லாரி மீது நடவடிக்கை எடுப்பது எந்த வகையிலும் சரியல்ல என்று சொன்னேன். மேலும் மணல் கலப்பதற்கான வாய்ப்புகளில் மணல் குவாரியே இல்லை, மணல் விலை அதிகம், ஒயிட் எம்சாண்ட் விலை குறைவு, அதில் போய் அதிக விலையான மணலை கலக்க வேண்டிய அவசியமே இல்லை என்றும் எடுத்து சொன்னேன். இல்லை, மணல் கலந்திருப்பது என்று கூறினார். நீங்கள் அப்படி இருந்தால் வழக்கு பதிவு செய்ய வேண்டாம், மணலை அந்த ஒயிட் எம்சாண்டை லேபில் சோதனை செய்யுங்கள், இதில் மணல் இருக்குதா என்று லேப் டெஸ்ட் செய்யுங்கள் சொன்னேன். அதற்கான பணி நடைபெற்று வருகிறது. தஞ்சாவூரை சேர்ந்த சந்திரசேகர் அவர்கள் அதற்காக தினசரி மாவட்ட ஆட்சித்தலைவரையும் மைன்ஸ் ஏடி அவர்களையும் அலுவலகத்துக்கு சென்று சந்தித்து பேசி வருகிறார். மேலும் இந்த பிரச்சனைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எம்சாண்ட் பிசாண்ட் எல்லாமே எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு 1999 WP 8338 WP 8339/1999 கல்குவாரி கிரசர் உரிமையாளர்களால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு கனிமங்களை முறையாக எடுத்துச் செல்கின்ற லாரிக்கு டிரான்சிட் பாஸ் தேவையில்லை, குவாரியில் வழங்குகிற பில்லே இருந்தால் போது வழக்கு போடக்கூடாது என்று ரிட்மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த ரிட்மனு மீது கடந்த 2006ஆம் ஆண்டு மாண்புமிகு ஓய்வு பெற்ற நீதியரசர் ரவிராஜ பாண்டியன் அவர்கள் மிக தெளிவாக தீர்ப்பளித்துள்ளார். கற்களை வெட்டி எடுத்து சென்று கிரசருக்கு செல்கின்ற லாரிகளுக்கு தான் டிரான்சிட் பாஸ் தேவை. கிரசருக்கு எடுத்து செல்லப்பட்டு கிரசரில் போட்டு அது ஜல்லியாகவோ எம்சாண்ட் பீசாண்டாகவோ அரைக்கப்பட்டு உற்பத்தி செய்து பினிஷ்டு ப்ராடக்ட் எதற்கும் அந்த கிரசரிலிருந்து கன்சியூமருக்கு எடுத்து செல்கின்ற லாரிகளுக்கு டிரான்சிட் பாஸ் தேவையில்லை. கிரசர் உரிமையாளர்கள் வழங்கப்படுகின்ற முறையான GST பில் போதுமானது என்று மிக தெளிவான தீர்ப்பளித்துள்ளார்கள். அதையே அன்றைய தினம் இண்டஸ்ட்ரீஸினுடைய செக்ரட்டரி மிக தெளிவாக கனிமவளத்துறை இயக்குநருக்கு தபால் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். ப்ராசஸ்டு மினரல்ஸை சம்பந்தப்பட்ட கிரசர் இருந்து பயனாளிக்கு எடுத்துச் செல்கின்ற லாரிகளில் கண்டிப்பாக GST பில்லோ அந்த நிறுவனத்தில் வழங்கப்படும் முறையான பர்மிட் இருந்தால் போதும், டிரான்சிட் பாஸ் தேவையில்லை என்று மிக தெளிவாக சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தஞ்சாவூர் திருவாரூரை சேர்ந்த மைன்ஸ் அதிகாரிகள் இதுபோன்று
லாரியை இயக்க முடியாத அளவுக்கு டிரான்சிட் பாஸ் கேட்டு திருட்டு வழக்கு பதிவு செய்து உரிமையாளர் ஓட்டுநர்களை சிறைப்படுத்துகிறார்கள். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். மேலும் இன்று கூட ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் மைன்சேனை சந்திச்சு இது மாதிரி தவறா ஜிஎஸ்டி பில் இருந்தும் டிரான்சிட் பாஸ் தேவை என்று மீண்டும் அரசாங்கம் ஏதாவது ஜிஓ போட்டிருந்தால் கொடுங்கள். நாங்கள் கோர்ட் உத்தரவுக்கு டிரான்சிட் பாஸ் தேவையில்லை, கிரஷர் உரிமையாளர் கொடுப்பதில்லை, கொடுக்க மறுக்கிறார்கள். உங்களுக்கு அப்படி தேவைன்னா மீண்டும் அரசாங்கம் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஓவர்லுக் பண்ணி ஏதாவது ஜிஓ இருந்தால் கொடுங்கன்னு சொன்னால் இப்போ இன்று காலை கூட 16/12/2024 இன்று காலை 10 மணியாவே தஞ்சாவூருடைய மைன்சேரி சீனிவாசராவ் அவரிடம் பேசினேன். எங்களுக்கு கோர்ட் தீர்ப்பிற்கு டிரான்சிட் பாஸ் தேவையில்லை என்று கிரஷர் உரிமையாளர்கள் கொடுக்க மறுக்கிறார்கள். அரசு இதற்கு பிறகு ஏதாவது கண்டிப்பாக கனிமங்களை எடுத்துச் செல்கின்ற லாரிகளுக்கு டிரான்சிட் பாஸ் தேவை என்று உத்தரவு பிறப்பித்திருந்தால் ஜிஓ கொடுங்கள் என்று கேட்டுள்ளேன். ஒரு வாரம் பொறுத்திருங்கள், நான் மேலதிகாரிகளிடம் பேசி அப்படி ஒரு ஜிஓ இருந்தால் கொடுக்கிறோம் என்று சொன்னார். அதுவரை டிரான்சிட் பாஸ் இல்லை என்று வழக்கு பதிவு செய்யக்கூடாது என்பதை தெரிவித்துள்ளேன். இருந்தாலும் நான் கனிமவளத்துறை அதிகாரிகளையும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களையும் கேட்டுக்கொள்வது, டிரான்சிட் பாஸ் வேணா கோரி உரிமையாளருக்கு சொல்லுங்க, லாரி கொடுக்கணும், பணத்தை வாங்கி ஏன் கொடுக்கறீங்க? அப்படி கொடுக்க மறுக்கும் கல்குவாரி கிரஷருக்கு வழங்கப்பட்ட உரிமத்தை லைசன்ஸ் ரத்து பண்ணுங்க, அவங்க மேல வழக்கு பதிவு செய்யுங்க. அப்பாரி லாரி உரிமையாளர் ஓட்டுநர்களை பணம் கட்டி எடுத்துச் செல்கின்ற லாரி மீது இது மாதிரி திருட்டு வழக்கு பதிவு செய்யக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கோம். மேலும் நம்மளுடைய லாரி சொந்தங்களுக்கு அன்பான வேண்டுகோள், இன்றைய சூழ்நிலையில் இந்த அரசு எதையும் பொருட்படுத்துவதா தெரியவில்லை. அதிகாரிகள் வைத்துதான் சட்டமாகிவிட்டது. அவர்கள் எந்த வழக்கு வேணும்னா பதிவு செய்கிறார்கள். இந்த தொழிலை, மோட்டார் தொழிலை அழிக்க வேண்டும் நோக்கத்துடன் செயல்பட்டு வருகிறார்கள். எனவே தயவு செய்து எந்த கிரஷர், எம்சாண்ட், பிசாண்ட் ஜல்லி எடுத்து வந்தாலும் நீங்கள் டிரான்சிட் பாஸை கட்டாயம் கேட்டு வாங்குங்கள். கொடுக்க மறுத்தால் அங்கிருக்கின்ற சங்க நிர்வாகிகள் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவரும் அந்த கிரஷர் மீது புகார் கொடுங்கள். இன்னும் ஒரு வார காலத்தில் இந்த டிரான்சிட் பாஸ் கட்டாயம் தேவையா இல்லை என்பதை தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார்கள். எனவே அங்க மட்டுமல்ல, எங்க எந்த கனிமங்களை எடுத்து சென்றாலும் உங்களுக்கு வழங்குகின்ற பர்மிட் நியாயமான ஜெனியூனான பர்மிட்டா, செல்லத்தக்கதா என்பதை தெரிந்து வாங்குங்கள். கிராவல் குவாரி எந்த குவாரியில கொடுத்தாலும் முறையா அது கனிம வளத்துறை மூலம் வழங்கப்பட்டுள்ளதா, இது செல்லத்தக்கதா அப்படின்னு பார்த்து தான் நீங்க தயவு செய்து வாங்கணும். ஏன்னா பணத்தை கட்டி அப்பாவிகள் நாம் சிறை செல்ல வேண்டாம். இதை தவிர்ப்பதற்காக நமக்கு ஏதோ லோடு கிடைச்சா போதும், தயவு செய்து போக வேண்டாம். நாங்கள் உங்களுக்காக அதிகாரிகளிடத்தில் பேசலாம், முறையிடலாம், வாக்குவாதம் செய்யலாம். அதற்கு மேலும் காப்பாற்ற முடியவில்லை என்று சொன்னால் உங்கள் நிலைமை என்ன ஆகும் என்று தயவு செய்து எண்ணி பாருங்கள். எனவே அன்பு சொந்தங்களே, கிரஷர்ல ஆகட்டும், கிராவல் குவாரி எங்க போனாலும் தயவு செய்து முறையான செல்லுபடியாகத்தக்க கனிமவளத்துறையால் வழங்கப்பட்ட ஒரிஜினல் பர்மிட், டிரான்சிட் பாஸ் அனைத்துடன் கனிமங்களை வாங்கி செல்லுங்கள் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கடந்த 1/12/2024 முதல் குறிப்பாக கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த நாமக்கல், சேலம், ஈரோடு, கரூர், திருப்பூர், கோவை மாவட்டங்களைச் சேர்ந்த கல்குவாரி கிரஷர் உரிமையாளர்கள்லாம் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி 1/12/2024 முதல் எம்சாண்ட், பிசாண்ட், ஜல்லி ஆகியவற்றிற்கு தற்போது விற்கும் விலைக்கு ஒரு யூனிட்டுக்கு 1000 ரூபாய் உயர்த்தி வழங்கி வருகிறார்கள். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். அனைத்து கட்டுமானத்துறை சங்கங்களுடன் சேர்ந்து திருப்பூர் மாவட்டத்தில் கடந்த வாரம் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தோம். இந்த விலையேற்றம் தன்னிச்சையாக சர்வாதிகாரமாக விலையேற்றியுள்ளார்கள். இதை உடனடியாக அரசு திரும்ப பெற வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளோம். அதற்காகத்தான் மீண்டும் வருகின்ற ஜனவரி 2025 ஜனவரி மாதம் 6 அல்லது 7ஆம் தேதி என்று கட்டுமானத்துறையைச் சேர்ந்தவர்களெல்லாம் நாமக்கல் மாவட்டத்தில் அனைத்து கட்டுமானத்துறையைச் சேர்ந்த சங்க பிரதிநிதிகளையும் அழைத்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக கட்டுமானத்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். நாம் அனைவரும் அதற்கு ஆதரவு தர வேண்டும். மேலும் கல்குவாரி கிரஷரில் அவர்கள் கொள்ளையடிப்பதற்காக ஏற்கனவே 5 ஆண்டுகளில் வெட்டி எடுக்க வேண்டிய கனிமங்களை ஒரு ஆண்டில் வெட்டி எடுத்து அதிக விலைக்கு விற்று கொள்ளையடித்து அரசுக்கு பெருத்த வருவாய் இழப்பு ஏற்படுத்தி இப்பொழுது குவாரிகளை சோதனை செய்து அபராதம் விதிப்பதால்
அதை சரிகட்டுவதற்காக இந்த விலையேற்றத்தை செய்துள்ளார்கள். மேலும் தன்னிச்சையாக வாரத்தில் 3 நாட்களுக்கு விடுமுறை அறிவித்து ஒரு செயற்கையான தட்டுப்பாட்டை உருவாக்கி பொருள் கிடைக்காதால் மணலுக்கு மாற்று எம்சாண்ட் மட்டும்தான் இப்போது இருக்குது, மணல் குவாரி இல்லாதால் இந்த விலையேற்றத்தை அறிவித்துள்ளார்கள். இது உடனடியாக திரும்ப பெற வேண்டும். இவை அனைத்தும் விட முக்கியமான பிரச்சனை 450 எம்சாண்ட் அரைப்பதற்கான கிரஷர்களுக்குத்தான் தமிழகத்தில் பொதுப்பணித்துறை அனுமதி வழங்குவதாக தெரிகிறது. 4000க்கும் மேற்பட்ட கிரஷர்கள் அனுமதி பெறாமல் முறைகேடாக முற்றிலும் தரமற்ற எம்சாண்டை அரித்து விற்பனை செய்து வருகிறார்கள். இந்த குவாரிகளை எல்லாம் அனுமதி இல்லாமல், லைசன்ஸ் இல்லாமல் முறைகேடாக இயக்கின்ற குவாரிகளை கண்டறிந்து அவற்றுக்கு வழங்கப்பட்ட உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைத்துத்தான் இந்த போராட்டம். இது அனைத்துக்கும் தீர்வு வேண்டும் என்று சொன்னால் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் இந்த கட்டுமான துறையை காப்பாற்றுகின்ற வகையில், லாரி உரிமையாளர் ஓட்டுநருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கின்ற வகையில், கட்டுமானத்திற்கு தேவையான மணல் குறைந்த விலையில் கிடைப்பதற்காக இயக்கப்படாமல் கடந்த 12 மாதங்களாக தமிழகம் முழுவதும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அனைத்து அரசு மணல் குவாரிகளையும் போர்க்கால அடிப்படையில் திறந்து இயக்கிட வேண்டித்தான் இந்த போராட்டம். எனவே ஜனவரி 6 அல்லது 7ஆம் தேதி என்று நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெறும் கட்டுமானத்துறை அனைத்து சங்கங்களால் ஏற்பாடு செய்து அரசின் கவனத்தை ஈர்த்து இந்த எம்சாண்ட் பீசண்ட் ஜல்லி விளைவை திரும்ப பெற வேண்டியும், உடனடியாக அரசு மணல் குவாரிகளை திறந்து இயக்கிட வேண்டியும் நடைபெறும் போராட்டத்தில் நாம் அனைவரும் பெருந்திரளாக பங்கு கொண்டு இந்த போராட்டம் வெற்றியடைய செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் ஒரு தகவலை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி கனிமங்களை எடுத்துச் செல்கின்ற லாரியில் ஜிஎஸ்டி பில் இருந்தாலே போதும் என்ற தீர்ப்பின்படிதான் கனிமங்களை எடுத்துச் செல்கிறோம். டிரான்சிட் பாஸ் கேட்டு நீங்கள் வழக்கு பதிவு செய்யக்கூடாது என்பதற்காக சம்மேளனத்தின் சார்பாக மாண்பு முதல்வர் அவர்களுக்கும் இயக்குநர் உட்பட கனிமவளத்துறை செயலாளர், நீர்வளம் கனிமவளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் பதிவு தபால் அனுப்பியுள்ளோம். இந்த கிரஷர் கல்குவாரி கிரஷர் உரிமையாளருடைய விலையேற்றத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டியும் அனைத்து துறையினருக்கும் முறையாக பதிவு தபால் அனுப்பியுள்ளோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் கடந்த 2/12/2024 அன்று தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து மணலாரி சங்க உறுப்பினர்களுடன் நிர்வாகிகளுடன் மாவட்ட ஆட்சித்தலைவரை, கனிமவளத்துறை உதவி இயக்குனர் அவர்களையும், சம்மேளனத்தின் சார்பாக நானும், சம்மேளனத்துடைய செயலாளர் ரவிக்குமார் அவர்களும், பொருளாளர் ராமசாமி அவர்களும், திருச்சி சரண் உட்பட பல நிர்வாகிகள் சென்று நேரில் சந்தித்து இதுபோல் திருட்டு வழக்குகள் முறையாக ஆவணங்களோடு எடுத்துச் செல்கின்ற லாரிகள் மீது போடப்பட்ட, அதாவது 24/11/2024 ராமலிங்கம் மற்றும் 28/11/2024 வெங்கடாச்சலம் லாரி உட்பட மற்ற லாரிகள் மீதெல்லாம் கனிமத்தை ஜிஎஸ்டி பில்லுடன் எடுத்து வந்த லாரிகள் மீது திருடி வருவதாக பிஎன்எஸ் ஆக்ட் 303/2 மற்றும் 21 மைன்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆக்டின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டதை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் காலையில் சந்தித்து பேசினோம். மாலை மீண்டும் 7 மணி அளவில் அவர்களும் கனிமவளத்துறை இயக்குனர் அவர்களை கலந்து பேசுவதாக சொல்லியிருந்தார். அங்கேயே இருந்து 7 மணி அளவில் மீண்டும் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து பேசிய பொழுது கனிமவளத்துறையுடைய இயக்குனர் சீனிவாசர் அவர்களை அழைத்து நம்முடைய நியாயமான கோரிக்கை ஏற்று ஜிஎஸ்டி பில்லுடன் வருவதால் டிரான்சிட் பாஸ் தேவையா என்பதை கேட்டறியும் வரை வழக்கு பதிவு செய்ய வேண்டாம், ஏற்கனவே போடப்பட்ட லாரிகள் மீது அந்த திருட்டு வழக்கு என்பதை நீக்கிவிட்டு ஆர்டினரி வழக்காக மாற்றி தருமாறு கேட்டுள்ளார் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்றும் உங்களுடன் செல்லராஜாமணி.